தாவேக்காவுடைய விஜய் கட்சி பிரிக்கும். அப்படிப்பட்ட வாக்குகள் தான் மாம்பழத்துக்கான வாக்குகள். 15 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அன்பு உறவுகளுக்கு வணக்கம், அன்பு காட்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விடயம் அரசியல் களம் எப்படி இருந்தது. நேற்று தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு. எல்லாருமே நீங்க உங்களுடைய வாக்குப்பதிவுகளை சரியான முறையில பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். சோ உங்க ஊர்கள்ல எப்படி வாக்குப்பதிவுகள் இருந்தது, யாருக்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதில் சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய அன்பு காட்டு யூடியூப் சேனல் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு முழுக்கவே 84.77% இருந்து 85% வரைக்கும் வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னு ரெக்கார்டு சொல்லுது. இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி தான் அதிகமான வாக்குப்பதிவுகள் விழுந்ததற்கான காரணம்னு சொல்லி சமூக வலைதளங்கள் முதற்கொண்டு, அரசியல் விமர்சகர்கள் முதற்கொண்டு, இதற்கு முன்பாக இருந்த அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு நமக்கு சொல்லிக்கிட்டு வராங்க. சரி, ஏன் இந்த வாக்குப்பதிவுகள் அதிகமாயிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முழுக்க சொல்லக்கூடிய விடயம் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளார வந்ததால தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது, ஒரு புரட்சியை அவர் ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு தான் தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்று அனுபவம் வாழ்ந்த சில அரசியல்வாதிகளிடம் நாம் கேட்கும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, 2021 கொரோனா டைம் வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கே பல பேர் வந்து பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ 77 சம்திங் தான் வந்து வாக்குப்பதிவுகள் போலானது. காரணம் கொரோனா அப்படிங்கிற ஒரு பயமும் கூட. ஆனால் சார் அப்படிங்கிற வாக்காளர் திருத்தப்பட்டியலுக்கு முன்பு இருந்த வாக்கு எண்ணிக்கைகளுக்கும் தற்பொழுது உள்ள வாக்கு எண்ணிக்கைகளுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. வாக்காளர்கள் கூடி இருக்கிறாங்க. அதனால ஒரு 0.6% வந்து வாக்குகள் அதிகமா விழுந்திருக்கிறது ஒன்றும் பெரிய விடயம்லாம் இல்லை அப்படின்னு அனுபவம் வாழ்ந்த சில பேர் சொன்னாலும் கூட, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு உள்ளார் வந்ததாலதான் வெளிநாடுகளில் இருந்தும் கொத்தாக பறந்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. தன்னால் வர முடியாத இடங்களில் இருந்து பெரிய பெரிய வேலையில் இருப்பவர்கள் முதற்கொண்டு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் எடுப்பவர்கள் முதற்கொண்டு பறந்து வந்து விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி கருத்து கணிப்புகள் தெரிய வருகிறது. அதை பத்தின முழு விடயம் எப்படி என்னங்கிறத நீங்க தான் கண்டிப்பா சொல்லணும். இந்த தேர்தல் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சொன்னது போல தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் ஒரு 70% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், விஜய் அவர்களுக்காக ஒவ்வொரு கிராமத்திலுமே இளைஞர்கள், அதாவது 18 வயதுல இருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே சாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, இதுக்கு முன்னாடி நடந்த சாதனைகளை பார்க்கல, எங்களுக்கு எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிதான் இப்போ இந்த அரசு நடந்து முடிஞ்சிருக்கு. முக்கியமா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ரசிகர்கள் பட்டாளம் சினிமா மோகம், அதாவது சினிமா எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படிங்கிறத இந்த தேர்தல்ல நம்ம கண்டிப்பா தெளிவா பார்க்கலாங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. சினிமா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். சினிமாவில் நம்ம வந்து பிரபலம் அடைஞ்சிட்டோம்னா நம்ம எவ்வளவு நல்லவனா இருக்கலாம், எவ்வளவு கெட்டவனா இருக்கலாம், எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் மக்களுக்கு முக்கியம் இல்லை. சினிமாவில் நம்முடைய முகம் வந்து விட்டாலே நம்மளை ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக அவருடைய மனதில் பதிய வைத்துக் கொள்வார்கள். அப்படிதான் இன்று விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளார வந்த உடனே நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க. அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்னன்னு சொல்லி பல பேர் கேள்வி எழுப்பியிருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாது. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் என்ன கொள்கை என்ன கோட்பாடு வச்சிருந்து நாட்டுக்கு நல்லது செஞ்சிட்டீங்க அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. உண்மையிலே அதை சொல்றது தவறு. எவ்வளவோ திராவிட கழகங்கள் வந்து இருந்ததால் தான் தமிழ்நாடு இன்னைக்கு அழியாமல் இருக்கு. இன்னைக்கு சில பேர் உருட்டிக்கிட்டு வரலாம், நாங்க ஆதி தமிழர், அந்த தமிழர், இந்த தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு வந்திருக்கலாம், நாங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோன்னு. அப்பொழுது இந்திரா காந்தி இருந்த பீரியடிலேயே வந்து தமிழ் மொழியை அழித்து இந்தி மொழியை கொண்டுட்டு வர நினைக்கிற சமயத்துல திராவிட கழகங்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் காப்பாற்றியது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எத்தனை பேர் வேணாலும் உளரலாம், ஆனால் அது மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்களால் மாற்ற முடியாத சாதனையை விஜயை வைத்து மாற்றிவிடலாம் என்று ஒரு சினிமா பிரபலம் மூலியமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வருவதற்கான ஆயத்த பணிகள் தான் இந்த தேர்தல் களம். ஒவ்வொரு கிராமத்திலும், நான் வந்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதியில இருக்கக்கூடிய நிராமணி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஐபி கேண்டிடேட் சொல்லக்கூடிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்கள் வந்து நின்று இருக்காங்க முரசு சின்னத்தில். அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர் மாம்பழ சின்னம் நின்று இருக்காங்க. சரி, இவங்களுக்கு இடையில என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா, இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் விருதாச்சலத்திற்கு கிழக்கு பகுதிகளில் அவருடைய ஓட்டு வங்கியானது சராசரியாக நிறையாகவே விழுந்திருக்கும். ஆனால் மேற்கே இறங்க 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 இங்க இருக்கக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட மக்கள் இருப்பதால அங்க வந்து முரசு சின்னத்திற்கான வாக்குகள் விழுந்திருக்குன்னு சொல்லிதான் கணிப்புகள் சொல்லப்பட்டாலும், ஒவ்வொரு கிராமத்திலும் எங்களுடைய கிராமமான நிராமணிங்கிற கிராமத்துல
1200 ஓட்டுகள் பக்கமா இருக்கு. அதுல 92 ஓட்டுகள் போலிங் ஆகல. ஆனாலும் 1119 ஓட்டுகள் வந்து போலிங் ஆயிருக்கு. இந்த 1119 ஓட்டுகள்ல எங்கே ஓட்டு சிதறடிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐஜேகே, பிஜேபி, பாமக என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எங்க அதிகமா இருக்காங்கன்னா பிசி எம்பிசி தெருக்கள்ல தான் அதிகமா இருக்காங்க. அதே சமயத்துல எஸ்சி பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யார் பார்த்துட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவுல இருக்காங்க, திமுகவுல இருக்கிறாங்க, தாவேகாவுல இருக்காங்க. அப்போ விருதாச்சலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வங்கிகள் எங்கே அதிகமா பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ்சி பகுதிகளில் தான். சரி, ஏன் இந்த எஸ்சி பகுதிகளை நம்ம அழுத்தமா சொல்றோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திமுகவுடைய கோட்டைகளாக கருதப்படக்கூடிய இந்த தொகுதியில ஓட்டுகள் சிதறனா அவங்க வெற்றி பெறுவது வந்து ரொம்ப கஷ்டன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதாவது பிரேமலதா அவருடைய வெற்றியானது ஒரு குறைவா தான் குறைச்சு மதிப்பிடப்படுகிறது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் திமுகவை நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நான் சொன்னது போல ஒரு சாதியாகவோ ஒரு இயக்கமாகவோ அவர்கள் எல்லாமே ஒன்றிணைகின்ற பொழுது மாம்பழ சின்னத்திற்கான ஓட்டுகள் அதிகமா விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எங்க கிராமத்துல. விஜய்க்கு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க தனிச்சு நின்னதால ஒரு 200 ஓட்டு வரைக்குமே விஜய்க்கு எங்க கிராமத்துல தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்துடைய சர்வேக்களை எடுக்கின்ற பொழுது பெருவாரியான ஓட்டுகளை வந்து தாவேகாவுடைய விஜய் கட்சி பிரிக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதே சமயத்துல மாம்பழம் ஒரு ஒற்றுமையான வாக்குகளாக கருதப்படுகிறது. அதாவது என்ன சொல்லிட்டீங்கன்னா, இந்த தவறா நினைக்க வேணாம், ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள்லாம் நம்முடைய இனத்துக்காக நம்முடைய சாதிக்காக மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல அழுத்த திருத்தமா இருப்பாங்க. 18 வயசுல இருந்து 100 வயசு இருக்கக்கூடிய வயதானவர்கள் முதற்கொண்டு இப்படிதான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வாக்குகள் தான் மாம்பழத்துக்கான வாக்குகள். அவருடைய சாதிகளுக்காக அவர்கள் விட்டுக் கொடுக்காத வாக்குகள் வந்து சார்பா மாம்பழத்துக்கு விழுந்திருக்கு. ஆனால் முரசுக்குன்னு விழக்கூடிய வாக்குகள்ல பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்கிறதால நிறைய பிரிஞ்சு விழுந்திருக்கிறத நம்மளால கண்கூட தெளிவா பார்க்க முடிஞ்சதுதான் உங்களுக்கு நாங்க பதிவு போடுறோம். இருந்தாலும் ஒரு பெரிய கூட்டணி, திமுக கூட்டணிங்கிறது ஒரு பெரிய கூட்டணி அப்படிங்கிறதால பெருவாரியான வாக்குகள் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்காங்க, தேமுதிகவுல ஏதோ கொஞ்சம் இருக்காங்க, அதை விட டிஎம்கே பலமான ஒரு கட்சிகளாவும் இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது விருதாச்சலம் தொகுதியில வந்து முரசு சின்னம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எங்க கிராமத்துல மட்டும் மையப்படுத்தி இந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன். இதே போலவே தமிழ்நாடு முழுக்கவே நிறைய இடங்கள்ல பெரும் கூட்டணிங்கிறதால மட்டும்தான் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, ஆனால் சராசரியாக விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு சில தொகுதிகளில் 2ஆம் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல ஒரு 15 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் பதிவு போடுறோம். ஓட்டு சதவிகிதம் அதிகமானதற்கு காரணம் விஜயான்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அது கொரோனா காலகட்டத்தில் நடந்த வாக்குப்பதிவிற்கும் தற்பொழுது எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அனைத்து விதமான மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஓட்டுப்பதிவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிதான் நம்ம சொல்ல வரணும். அடுத்த 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி யார் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க. உங்கள் பகுதியில யாருக்கான வாக்குகள் அதிகமா இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.